என்ன தமன்னா நீ இப்படி பயமுறுத்தி விட்டுட்ட? நாங்களே ஒரு நிமிஷம் இதெல்லாம் உண்மைன்னு நம்பி பதறி அடிச்சுக்கிட்டு உயிரை கையில புடிச்சிட்டு ஓடி வந்திருக்கோம். நிஜமாவே பொம்மை ஆவிதான் வந்து உன்னை ஏதோ பண்ணிடுச்சுன்னு பயந்துட்டேன். அவ சும்மா நடிச்சா? இவளுக்கு உண்மையிலேயே பைத்தியம் முடிச்சிடுச்சா என்ன? எதுக்காக இப்படி ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி அனுப்பியிருக்கா? வேற ஏதாவது பிளான் வச்சிருக்காளா இல்ல கதை விடுறாளான்னு தெரியலையே. என்ன தமன்னா நீ, நாம இப்ப என்ன நிலைமையில இருக்கோம்? இந்த மாதிரி நேரத்துல இப்படி பைத்தியக்காரத்தனமா ஏதோ பண்ணிட்டு இருக்கியே. எனக்கு ஒரு நிமிஷம் உயிர் போயிட்டு வந்துருச்சு தெரியுமா? இப்படி இல்லாம விளையாடுறது. அத்த, நான் ஃபன் பண்றதுக்காக இது எல்லாத்தையும் செய்யல. நான் போட்ட பிளானுக்கான புரோட்டோடைப் தான் இது. புரோட்டோடைப்பா? இன்னைக்கு இங்க நடக்க போற கர்ப்பதான பூஜையில நான் சொன்ன மாதிரி ராணியோட வயித்துல இருக்கிற கருவை கலைக்க போறேன். அதோட எப்ப வேணாலும் வாய திறந்து உண்மையை சொல்லுவாரோன்னு இருக்கிற மாமாவோட கதையும் முடிக்க போறேன். இந்த 2 பழியையும் தூக்கி பொம்மி ஆவி மேல போட போறேன். ஏன் தமன்னா, இந்த விஷயத்த நாம அவங்க கிட்ட போய் சொன்னா நம்மள குனிய வச்சு குத்துவாங்க. ஏன் தமன்னா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இப்ப நீங்க 3 பேரும் நம்பாமலே அப்படி பதறி அடிச்சுட்டு வந்தீங்க. ஆமாமா, ஒரு செகண்ட் நான் இந்த வீடியோ உண்மைன்னு தான் நம்பிட்டேன். ஆனா அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அத்த, எல்லாத்தையுமே கணக்கு போட்டு பாருங்க, சரியா வரும். தமன்னா, பரவாயில்ல, நீ வேற லெவல் தான். சூப்பர் தமன்னா. அப்புறம் நான் பிரத்யங்கரா தேவி கிட்ட போன்ல பேசிடுறேன். சரிண்ணா. ஹலோ, நான் சித்தார்த் பேசுறேன். இன்னைக்கு எங்க வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷன்ல நீங்க தான் வந்து முதல் சடங்கு செய்யறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதான் நீங்க கிளம்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். கண்டிப்பா சார். இதோ கிளம்பிட்டேன், வந்துடுறேன். ஓகே, நான் வச்சிடுறேன். சரிங்க சார். மா, தமன்னாவை பாராட்டினதெல்லாம் போதும். தமன்னா, உன்னோட பிளான் தான் என்ன? எங்களுக்கு சுத்தமா ஒன்றும் புரியல. ஆமா தமன்னா, எனக்கும் புரியல. இன்னுமா உங்களுக்கு புரியல? இந்த வீடியோவுல பொம்மி தமன்னாவை வந்து கொல்ல பார்த்த மாதிரி உங்க அப்பாவையும் தமன்னா ஒரு அசைன்மெண்ட் வச்சு கொல்ல போறான். 2ஐயும் ஒரே நேரத்துல பண்ணிட்டு அதோட ராணி வயித்துல இருக்கிற கருவையும் கலைக்க போறான். 2ஐயும் இந்த வீட்டுல பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு வீடியோவை ரெடி பண்ணி அந்த பொம்மியோட ஆவிதான் கோபத்துல இந்த 2 விஷயத்தையும் பண்ணிடுச்சுன்னு அது மேல பழிய தூக்கி போட்டு கதை கட்டி விட போறா. அதென்ன தமன்னா? கிட்டத்தட்ட அப்படிதான் அத்த. ஆனா அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். சூப்பர் தமன்னா, அம்மா சொன்ன மாதிரி நீ வேற லெவல்ல தான் பிளான் பண்ணிருக்க. ஆமா தமன்னா, என்னமோ யோசிச்சிருக்க நீ. அது சரி, இதெல்லாம் எப்போ நடக்க போகுது? இந்த பிளான நான் ஏற்கனவே போட்டு வச்சதுதான். ஆனா அதை நான் இப்பதான் இறக்க போறேன். ஆனா ஒண்ணு தம்பி, சந்தடி சாக்குல உண்மையாவே பொம்மி ஆவி இருக்குன்னு எங்களை நம்ப வச்சிட்டீங்கல்ல? அவரு வேற எதையோ பார்த்துட்டு தேவையில்லாம உளறிட்டு இருக்காருமா. நீங்க வாங்கம்மா போலாம். வாங்கம்மா, வாங்கம்மா. உண்மையாவே பொம்மி ஆவி இருக்கிறது தெரியாம பேசிட்டு போறீங்க. ஐயோ. தமன்னா, உன்னோட பிளான் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா இதெல்லாம் பொம்மிக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சித்தப்பா, அப்படி நினைக்கிறதுக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய முட்டாளா? அப்போ அதுவும் பதிலுக்கு ஏதாவது பண்ணும்ல தமன்னா? அத பத்தி நான் இன்னும் யோசிக்காமலா இருப்பேன். என்ன தமன்னா சொல்ற? வாராணி, பூஜைய சிறப்பா பண்ணணும்னு சித்தார்த்து பூஜை செய்ய வர அந்த சுமங்கலி பொண்ணுங்க 5 பேர்கிட்டயும் பேசிட்டு இருக்கான். அண்ணி, அண்ணன் எதுக்கும் இவ்ளோ மெனக்கிட்டு நான் பார்த்ததே இல்ல. இப்படி பாக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும்
அண்ணனுக்கு இந்த பூஜை பரிகாரத்துல எல்லாம் நம்பிக்கையே இருந்தது இல்ல. உங்களுக்கு தான் தெரியுமே அண்ணனை பத்தி. ஆனா என்ன மாயமோ தெரியல, என்ன மந்திரமோ தெரியல, இப்படி மொத்தமா மாறி நிக்கிறாரு. எங்க வீட்டு மகாராணி டிஃபன் சாப்பிடுற நேரம் ஆயிடுச்சு. வயித்துல குழந்தை இருக்கு, சீக்கிரமா சாப்பிடணும். சீக்கிரம் போய் டிஃபன் சாப்பிடு ராணி. அண்ணே ஆஹா. ஏய் என்ன என்ன ராணி கரெக்ட் டைமுக்கு சாப்பிட மாட்டா. இப்ப அவ மட்டும் இல்லல்ல, வயித்துல பாப்பா வேற இருக்கு. அதான் எல்லாத்தையும் அலெக்சால ஃபீட் பண்ணி அவளுக்கு ரிமைண்ட் பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன். அப்பதானே பாப்பா ஆரோக்கியமா இருக்கும். அட்வான்ஸ் டெக்னாலஜில அண்ணிய டேக் கேர் பண்ணிக்கிற போல. சூப்பர்னா. அப்ப இனிமே எங்களுக்குலாம் எந்த வேலையும் இல்ல, எல்லாமே டெக்னாலஜி தான். அப்படிதானே? ஏ பாலு, சும்மா எதுக்கு அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்க? ஆஹா, இவ வேற முறைக்கிறாளே. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். நாளைக்கு பூஜை செய்ய போற சந்திரசேகர சரஸ்வதி சாமி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். அவர் தான் ரொம்ப முக்கியமான ஆளு. ராணி, நீ போய் டிஃபன் சாப்பிடு. அதான் நான் பேசிட்டு வந்துடுறேன். அப்புறம் அண்ணி, நான் சொல்ல மறந்துட்டேன். நேத்தே அந்த லிப் ரீடிங் ப்ரொஃபசர் வரேன்னு சொல்லியிருந்தாருல, அவரால இன்னைக்கு வர முடியாதான். அவரோட ஒய்ஃப் காலையில தான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. அவருக்கு பைக்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். ஆக்சிடென்ட்டா? அதனால இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்க. அவருக்கு உடம்பு நல்லானதும் ஃபோன் பண்றேன்னு சொன்னாங்க. பைக்ல வரும்போது அடிபட்டுச்சா? ஆமா அண்ணி. சரி தர்ஷினி, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது மாமாவையும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும். சரி ராணி, நானும் தர்ஷினியும் மாறி மாறி பாத்துக்கிறோம். சரி ராணி, கீழே நிறைய பூஜைக்கான வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம். வா. சரி வரேன் அண்ணி. உனக்கு எப்படி தெரியும் தமன்னா ராணி வயித்துல இருக்கிற கருவுக்கு ஆயுள் கண்டம் இருக்குன்னு? சித்தப்பா, ராணியோட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்க ருத்ராவை ஓஜா போர்ட்ல வர வச்ச. அப்பதான் ருத்ரா இப்படி ஒரு ஷாக்கான விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. ருத்ரா, 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 சொல்லு தமன்னா. ருத்ரா, பொம்மி வயித்துல இருந்த கரு இந்த பிரபஞ்சத்தோட உதவியால மறுபடியும் ராணியோட வயித்துல உருவாயிருக்கு. அதை எப்படியாவது அழிச்சாகணும் ருத்ரா. அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. ராணி வயிற்றில் உருவாயிருக்கிற அந்த கருவுக்கு ஆயுள் கண்டம் இருக்கு. அதை நிவர்த்தி செய்யறதுக்கு அந்த பொம்மி பஞ்சபூத பிரதிஷ்டை பண்ணி பூஜை செய்யறதுக்காக 5 சுமங்கலி பெண்களா அவதாரம் எடுத்து வர போறான். வந்து இந்த பூஜைய சரியா முறைப்படி செய்ய போறான். ருத்ரா, நீங்க என்ன சொல்றீங்க? சித்தார்த் வர இங்க பூஜை பண்ணோன்னு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்கான். ஆமா தமன்னா, சித்தார்த்துக்கு இது தெரியாதனாலும் 2 பேரும் ஒரே நோக்கத்துக்காக தான் ஒரே மாதிரி காரியத்தில் இறங்கி இருக்காங்க. அப்படின்னா பொம்மி இங்க பூஜை செய்ய வர போறாளா? ஆமா, அவ இங்க சடங்க செய்ய வர நேரத்துல நீ முயற்சி பண்ணா அந்த பொம்மிய உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து பொம்மியோட ஆவியை நிரந்தரமா அழிச்சிடலாம். அதுக்கான வாய்ப்பு உன்னை தேடி வந்திருக்கு. அதை நீ சரியா பயன்படுத்தினா நீ நினைச்சதை அடைஞ்சிடலாம் தவறா. என்னது, பொம்மி இங்க வந்து பூஜை செய்ய போறாளா? ஆமா சித்தப்பா, ருத்ரா சொன்ன மாதிரி நான் அந்த பொம்மிய முழுசா என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறேன். என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து மகமாவை கொன்னது, ராணியோட கருவழிச்சது எல்லாமே பொம்மியோட ஆவிதான் அப்படின்னு அவ மேல பழிய போட்டு அவளை மொத்தமா நான் அழிக்க போறேன். என்ன சித்தப்பா அப்படி பாக்குறீங்க? இல்ல, நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் பொம்மிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? சித்தப்பா, இது தெரிஞ்சாலும் இப்போதைக்கு அவ ராணியோட வயித்துல உருவாயிருக்கிற கருவை காப்பாத்தணும் தான் போராடுவா. இந்த நேரத்துல அவ இதை எதிர்பார்த்திருக்க மாட்டா. அவ இது வரைக்கும் காப்பாத்திட்டு இருந்த இந்த குடும்பத்தையும் சரி, அவ குழந்தையையும் சரி காப்பாத்த முடியாம அவ அழிய போறா. நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா ருத்ரா சொன்ன அந்த வாய்ப்பு என்னன்னு சொல்லவே இல்லையே. அது வந்துச்சா இல்லையா? என்ன தமன்னா, நீ சிரிக்கிறத பார்த்தா அது கூட ஏதோ பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கு.
ஆமா சித்தப்பா, சித்தார்த் ஏற்பாடு பண்ணிருக்கானே அந்த கர்ப்பதான பூஜை, அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஜாக்பாட். நீங்க பார்த்துட்டே இருங்க, இந்த பூஜை ஒரு டெரரான வேடிக்கையா மாறப்போகுது. அதுக்கான ஆரம்பம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. அப்போ நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஆக்சிடென்ட் ஆயிருச்சா இல்ல ஆக்கிட்டாங்களா? பாப்பாக்கு இருக்கிற ஆயுள் கண்டத்தை என்னான்னு சொல்றதுக்கு தான் தண்ணி கலரை சிவப்பா மாத்தினியா? எப்படியாவது இந்த கர்ப்பகால பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சு பாப்பா அந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிரும்ல. பாப்பா நல்லபடியா இந்த உலகத்துக்கு வந்துரும்ல. இந்த ராணி வேற நம்ம மேல இருக்கிற கோவத்துல சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறா. இவ நல்லா சாப்பிட்டாதான் வயிற்றுல இருக்கிற பாப்பா ஆரோக்கியமா இருக்கும். ஒழுங்கா சாப்பிட்டா பரவாயில்ல. ராணி, ராணி, உன்னை சாப்பிட சொன்னேன், நீ சாப்பிடுற மாதிரியே தெரியல. அதான் நானே கொண்டு வந்துட்டேன். வா சாப்பிடலாம், வா. இல்ல, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ராணி, என் மேல இருக்கிற கோவத்தை எதுக்காக சாப்பாட்டு மேல காட்டுற? இப்ப நீ ரெட்ட உசுறுக்காரி. உள்ள இருக்கிற பாப்பாவுக்காகவாத உன்னை நீ நல்லா பாத்துக்கணும்ல. அதான பார்த்தேன். என்னடா இது, தாடிகாரனுக்கு என் மேல இம்மா அக்கறையான்னு இப்பதானே தெரிது. உனக்கு உன் பாப்பா தான் முக்கியம். அதுக்கோசரம் தானே என்ன உளுந்து உளுந்து கவனிச்சு நிறுகிற. ராணி, நீ என்ன வேணா சொல்லு, என்கிட்ட எப்படி வேணா சண்டை போடு. ஆனா நான் உன்கிட்ட சண்டையே போட மாட்டேன். உனக்கு உன்னோட பாப்பா ஓணும் அதானே? அதான் நான் நல்லபடியா பெத்து குத்துட்டு போயிட்டே இருப்பேன்னு சொன்னேன்ல. அப்பாளுக்கா என்ன? நீ என்ன வேணா திட்டு, அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. என்ன திட்டத்துக்காகவாது உன் உடம்புல தெம்பு வேணும்ல. அதனால நீ சாப்பிட்டுட்டு நீ திட்டத்தை கன்டினியூ பண்ண. வா சாப்பிடு, உட்காரு உட்காரு, அட உட்காரு. இந்தா சாப்பிடு. இந்தா சாப்பிடு. எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்ல. அவ்வளவுதானே, நானே என் கையால ஊட்டி விடுறேன். அப்படி சாப்பிடுவல்ல. என் தலையில அடிப்படத சாக்கா வச்சுக்கிட்டு நீ நினைச்சத சாதிச்சிருக்க. என்ன மாதிரி பொண்ணு நீ? இந்தா சாப்பிடு. ராணி ப்ளீஸ், ராணி சாப்பிடு. இந்தா. அவ்வளவுதான். ராணி, நீ இப்படி எமோஷன்லாம் ஆகாத. பாப்பா வயித்துல இருக்குல்ல. ஐயோ, இங்க பாரு, இந்த மாதிரி நேரத்துல நீ சந்தோஷமா இருக்கணுமே தவிர கோவம்லாம் படக்கூடாது. அப்புறம் பாப்பாக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும்ல. இந்த பாரியா, இப்படியே ஏதாவது சொல்லிக்கினே இந்த அப்புறம் இந்த ராணி என்ன பண்ணுவான்னு அவளுக்கே தெரியாது. சரி 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 சரி, நீ கோவப்படாத. நீ முதல்ல சாப்பிடு. இந்தா.
ஒரு யோ எனக்கு போதும்யா. ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ இந்த ஒரு வாய் சாப்பிடு, கடைசி வாயில தான் சத்து இருக்குன்னு என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால நீ இந்த ஒரு வாய் வாங்கிக்கோ. யோ என்னயா இப்படி டார்ச்சர் பண்ணிருக்கிற? சரி சரி, நீ சிரிச்சுக்கிட்டு இந்த ஒரு வாய் வாங்கிக்கோ. இந்தா இந்த ஒரே ஒரு வாய் மட்டும். அட சாப்பிடு. ஆஹா, இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க தாத்தா பாட்டி இல்லாம போயிட்டாங்களே. ஏய், நீ ஏன் இப்ப ராணி சாப்பிடறது கண்ணு வச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ, நான் கண்ணெல்லாம் வைக்கல. நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சந்திரசேகர சரஸ்வதி சாமிகள் கிட்ட பேச சொன்னீங்கல்ல, நான் பேசிட்டேன். அவர் வந்துருன்னு சொன்னாரு. அது சம்பந்தமா தான் பேசலான்னு வந்தேன். ஓ அப்படியா? சரி ஓகே, நீ போ, நான் வரேன். சீ, போ போ. அட அவ கிடக்குறா, நீ சாப்பிடு. போதும். ஒரே வாய்தான், சாப்பிடு. இந்தா தண்ணி குடி. குடு பாத்து. சரி, நான் போய் இன்னொரு இட்லி எடுத்துட்டு வரட்டுமா? யோ போதும்யா. சரி சரி சரி, போதும் போதும். ஓகே, கோவப்படாத. ராணி, இந்தா ஒரு நிமிஷம் எந்திரி. அட எந்திரி. இதுல பொம்மியோட நகை புடவையெல்லாம் இருக்கு. பூஜை எப்ப இதை நீ போட்டுக்க. இந்தா வாங்கிக்கோ. அட வாங்கிக்கோன்ற. இதா புடி. குட் கேர்ள். சரி, எனக்கு கீழே வேலை இருக்கு, நான் கீழே இருக்கேன். இந்த பாப்பாவை பெத்து கொடுக்குற வரைக்கும் தான் இந்த அக்கறை எல்லாம். அதுக்கப்புறம் என்ன கண்டுக்க கூட மாட்டான். வளரு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சாமா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா. என்ன தாத்தா, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குப்பா. சாமி வந்தா பூஜையை ஆரம்பிச்சிடலாம். அதோ தாத்தா வந்துட்டாங்க. தாத்தா வாங்க. வந்துட்டார் போல இருக்கு. ஆமா, தாத்தா. ஜெகதீஷ், ஜெகதீஷ் எப்படா இருக்க? நல்லா இருக்கேன் தாத்தா. வாமா பிரீத்தி, நல்லா இருக்கியா? நாங்க நல்லா இருக்கோம். பிரீத்தி நல்லா இருக்கியா? ஹாய் ஜெகதீஷ். நல்லா இருக்கேன். இவங்க எதுக்காக இப்ப வந்திருக்காங்க? அதானே, துபாயில அஞ்சலி ஸ்வீட்ஸ்ங்கிற பேர்ல ஒரு ஸ்வீட் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தான்ல, இப்ப எதுக்காக இங்க வந்தான்? சாமி வணக்கம். சாமி வணக்கம். தாத்தா, இவருதான் நான் சொன்ன சரஸ்வதி சுவாமிகள். ஓ வாங்க சாமி. என்ன தமன்னா, உன் பிளான் ஸ்டார்ட் ஆயிடும்ல? சித்தப்பா, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அத்த மனோ, நான் சொல்லும் போது சரியா எல்லாரும் ரூம்குள்ள போயிடணும், இல்லனா நம்ம உயிருக்கு ஆபத்து. எல்லாம் சரி, ஆனா எத்தனை மணிக்கு வரும்? சரி சரி, வரும்போது சொல்றேன். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? வாங்க உள்ள போய். சரி தாத்தா. சாமி போலாம் வாங்க. வாங்க சாமி. ஜெகதீஷ், டிராவல் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. வாங்க வாங்க சாமி. ஏய் பிரீத்தி, இங்கதான். என்ன நீ போன வாரம் போன்ல பேசும்போது கூட வரேன்னு சொல்லல? அத்தை, நான் தான் அவங்கள ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஏன் எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே? ஆமா தாத்தா, அவங்க ராணியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதோட ராணி பிரெக்னெண்டா இருக்கான்னு நான் சொன்னேன். அதுக்காக தான் நாளைக்கு ஒரு பூஜை வச்சிருக்கோன்னு சொன்ன உடனே நைட்டோட நைட்டா கிளம்பி வந்துட்டாங்க. அது சரி, ஆனா இவங்க ரெண்டு பேர் எப்படி உங்க கூட வந்தாங்க?
நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது இவங்க வந்த கார் பிரேக் டவுன் ஆகி 2 பேரும் ரோட்ல நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் போற வழியில டிராப் பண்றேன்னு சொன்னேன். அவங்க தயங்குனாங்க. பயப்படாதீங்க வாங்கன்னு கூப்பிட்டு வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்களும் இந்த வீட்டு மனுஷாங்க தான்னு. சாமி எல்லா ஏற்பாடுகளையும் கச்சிதமா நான் பண்ணி நல்லா வச்சிட்டோம். இருக்கேன்பா. பூஜைக்கு நீங்க எப்படி வேலை இருக்கீங்க? இருந்தாலும் சொல்லுங்க. நல்லா பிரீத்தி, இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கம்மா. அம்மா என்னை மன்னிச்சிடுங்க. பொம்மி இறந்ததுக்கு என்னால் வர முடியல. பிரீத்தி கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதான் எல்லாமே ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போச்சுப்பா. அவ விதி முடிஞ்சது. விதியோட நாம போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா சொல்லு? அவ நினைப்பிலேயே கொஞ்ச காலத்தையும் தள்ளிட வேண்டியதுதான். என்ன பண்றது? எல்லாம் விதி. அழாதீங்கம்மா. அதான் ராணி வயித்துல பொம்மியே வந்து பிறக்க போறாள்ல. அம்மா